இல்ல எனக்கு புரியல. கண்டென்ட் மோசமா இருக்கா? ஆமா, சூர்யாவை பத்தி நீ அப்படி சொன்ன, அதனாலதான் கண்டென்ட் நல்லா இல்லைன்னு சொன்னேன். எங்க நல்ல கண்டென்ட்டா நீ சொல்லு பாப்போம். நல்ல கண்டென்ட் தானே. சொர்க்கத்தில் பீஃப் கிடைக்குமா இல்லையான்னு தெரில. டேடி நான் பேசுறேன்டா. ஷவா பேசி தொலை. சொர்க்கத்தில் பீஃப் கிடைக்குமா இல்லையான்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் பீஃப் சாப்பிட்றவங்களுக்கு இந்த இடம் தான் சொர்க்கம். தாஷ்மஹான் இங்கே ஷீக்கு வேலு தவாக்கறி தான் ஆர்டர் பண்ணோம். ஆனால் அதை சாப்பிட்ட எப்படி இருந்துச்சுன்னா பீஃப் சாப்பிடலாம். அப்படிதான் சாணாம இருந்தான். 4 ரூபாய் ஆயிடுச்சு இவனுக்கு சாப்பிட்றதுனாலதான். ஒரு பக்கம் சாப்பிடாம செய்யறாங்க, ஒரு பக்கம் குறைய சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் வாங்காம எப்படி நான் இதோட கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். வீண் தான். சரி அடுத்துன்னா குமாரி. இடியாப்பம் சொல்லிருக்கலாம். எனக்கு தான் ஒன்று பிடிக்காது. என்னடி வாய்ஸ் இது? இருந்தாலும் இடியாப்பம் தவாக்கறி தான் எனக்கு. நான் பர்சனலாக எங்கள் ஏரியாவில் சாப்பிடுவேன். ஸோ மொத்தத்தில் சென்னைக்குள்ளே நீங்கள் பெஸ்ட்டு பீஃப் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக தாஷ்மஹானை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இவன் என்னை ரொம்ப கலாய்ச்சிட்டே இருக்கான். ஸோ கண்டிப்பாக என்னோட பேஜை ஃபாலோ பண்ணவே பண்ணிடாதீங்க. இவ சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க கைஸ். அனாமலி தமிழை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.